ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கப் மைதா எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் கோதுமை மாவு வேணால் எடுத்துக்கலாமுங்க. அதில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன், கொஞ்சம் சால்ட், தயிர் கொஞ்சம் போட்டிருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிருக்கேன். பிசைறதை காமிக்கல நான், நெக்ஸ்ட் டைம் வேணால் நான் காமிக்கிறேன். இதை வந்து நல்லா பிசைஞ்சு 2 hours ஊற வைக்கணும். நான் இல்லைன்னா 3 hours நம்ம ஊற வச்சுக்கலாம். நம்ம இதை நல்லா பிசையணும். இந்த மாதிரி கூட நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தட்டிக்கலாம், இல்லைன்னா நம்ம கையில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். அதை நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். நம்ம ரொம்ப மெலிசாக தேய்க்கணும் இல்லை, ஒரு மீடியம் சைஸில் சேர்த்துக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்டாக இந்த மாதிரி நான் கையிலே தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃபோர்க்கில் வச்சு நமக்கு அந்த இது ஹோல் போட்டுடலாம். அதை பாருங்கள், கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டேன். அதை நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் போனால் இதில் போட்டுக்கலாம். நான் வந்து கேப்சிகம், ஆனியன், மஷ்ரூம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறோம். நம்ம பீஸாவுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், ஃபோர்க்கு வச்சு நல்லா குத்திட்டேன். அதுக்கப்புறம் சாஸ் தடவிட்டு நம்ம ஏன் பண்ணுறோன்னா கொஞ்சம் அது சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கொஞ்சம். அதனால தான் நான் கொஞ்சம் ஹீட் பண்ணுறது. நான் டொமேட்டோ சாஸ் தடவிருக்கேன். நான் கேப்சிகம், அப்புறம் ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் லீஃப் இருந்துச்சு அது, அப்புறம் ஆனியன் போட்டிருக்கேன், சீஸ் போட்டிருக்கேன். நம்ம வேணால் சிக்கன் வேணால் அதில் போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் நல்லா லைட்டாக வேக வச்சுக்கலாம், இல்லைனா லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம பீஸா ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வேணால் தவாவில் எப்படி பண்ணுறதுனாலும் பீஸா பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.